நல்ல காரியங்களை தடுப்பதும் தவறு, தீமையான காரியங்களை விடுவதும் தவறு. இந்த ரெண்டும் சம அளவில் புரியப்பட வேண்டும். எங்கோ நடக்கிற ஒரு நல்ல காரியம் நம்மால முடிஞ்சவரையும் தடுத்து பார்ப்போம் என்று தடுப்பது மாபெரும் குற்றம். அல்லது ஒரு தீமை நடக்கிறது, நடக்கட்டும் நமக்கு என்ன, கண்டுகொள்ளாமல் கண்மூடித்தனமாய் போவதும் குற்றம். அதில் தீமையை தடுப்பதில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் திருக்குர்ஆனுடைய மிகப்பெரிய மாடல், அவர்கள் முன்மாதிரி. யாரிடமிருந்து வெளிப்பட்டாலும் கேட்க கூடாது என்ற தடைகளை தாண்டி அவர்கள் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். பொதுவாக ஒரு தீமை நடக்கிற போது மௌனமாக இருப்பவர்களும் குற்றவாளிகளாகிறார்கள். லுஇன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா மித்லி. திருக்குர்ஆன் சில பனு இஸ்ரவேலர்களை சபிக்கிறது. லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மர்யம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமின் வாயால், ஈசா அலைஹிஸ்ஸலாமின் வாயால் இவர்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு பட்டியலை அல்லாஹ் சொல்லுகிறார். கடைசியில் அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? எதனால் சபிக்கப்பட்டார்கள்? கானூ லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு. அங்கே நடைபெற்று கொண்டிருந்த மானக்கேடான காரியத்தை தடுக்க இவர்கள் முன்வரவில்லை, தடை செய்யவில்லை. எனவே இவர்கள் சபிக்கப்படுகிறார்கள் என்று திருக்குர்ஆன் எச்சரிப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் இஸ்ரவேலர்களின் வரலாறு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். திருக்குர்ஆன் பல இடங்களில் சொல்லுகிற ஒரு வரலாறு, சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று இறைவன் யூதர்களுக்கு தடை போட்டார். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. அவர்களுடைய சமுதாயத்தில் மொத்தம் 3 பிரிவாக மக்கள் இருந்தார்கள். தடையை மீறி இறைவனின் உத்தரவை மீறி போய் மீன் பிடித்தது ஒரு கூட்டம். நீங்கள் போகக்கூடாது, போகாதீர்கள் என்று தடுத்தது இன்னொரு கூட்டம். நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்கி இருந்தது ஒரு கூட்டம். அவர்கள் தடுக்கவில்லை. நீண்ட இந்த வரலாற்றின் கடைசியில் அல்லாஹ் அந்த யூதர்களை அழிக்க முற்படுகிற போது, அதுவும் குரங்காய் உருமாற்றம் செய்வதற்கு இறைவன் முற்படுகிற போது வேதனை எப்படி வந்தது தெரியுமா? தடுத்தவர்களை தவிர செய்தவர்களும் அழிந்தார்கள், மௌனமாய் இருந்தவர்களும் அழிந்தார்கள். மௌனமாய் இருந்தவர்கள் செய்த தப்பு என்ன? தடுக்காதது தவறு. ஒரு தீமையான செயலை அல்லாஹ் முடிவே செய்து விட்டான் அந்த கூட்டத்தை அழிப்பதாக. இப்ப அந்த கூட்டத்தை போய் நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சில பேர் தடுக்கிறப்போ மற்றவங்க கேட்டாங்களாம் அவங்கள்ட்ட, இது குர்ஆனில் வரக்கூடிய வசனம், லிம தஅதுன கௌமன், ஏன் அந்த மக்களுக்கு போய் நீங்க உபதேசம் பண்றீங்க? அல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா. ஒன்னு அல்லாஹ் அழிக்க போகிறான் அல்லது கடுமையான வேதனை செய்ய போகிறான். நமக்கு எதற்கு? நீங்கள் போய் ஏன் அவர்களை தடுக்கிறீர்கள்? சொன்னார்கள் அந்த மக்கள், காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும் வ லஅல்லஹும் யன்தஹூன். ஒன்று அவர்கள் திருந்துவார்கள் அல்லது ரப்பிடத்திலே நாம் தப்பித்துக் கொள்ளலாம். மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும். ஒரு மிகப்பெரிய பாவச் செயல், மானக்கேடான காரியம் நடந்த போது, இறை உத்தரவு மீறப்பட்ட போது நீ ஏன் தடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான் அல்லவா? அந்த கேள்வியிலிருந்து, விசாரணையில இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள நாங்கள் உபதேசம் செய்கிறோம் என்று சொல்லுவார்கள். எனவே பாவச் செயல்களோ மானக்கேடான காரியங்களோ சமுதாய தீமைகளோ நடைபெறுகிற போது வெறுமனே மௌன சாட்சிகளாய் வாழாவிருத்தல் கூடாது என்பது தெரிகிறது. மிகப்பெரிய அசாதாரணமான பலம் கொண்டவன் ஃபிரௌன். அரசாட்சியும் மிகப்பெரிய இராணுவ படைகளையும் கொண்ட ஃபிரௌன் ஒரு முஸ்லிம் கொல்லப்படுகிற போது, ஒரு முஃமினை பிடித்து கொல்ல முற்படுகிற போது யாருக்கும் எதிர்த்து கேட்க துணிவில்லை. ஆனால் ஊரிலே ஒரே ஒருவர் ஈமான் கொண்டவர், அவர் முன்னாலே வருகிறார். ஈமானை உள்ளத்துக்குள்ளே மறைத்து வைத்திருந்த அந்த நபர் வந்து பொது வெளியில நின்று கேட்கிறார், அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ்,
என் ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதற்காக நீங்கள் ஒருவனை கொள்வீர்களா என்று சப்தமிடுகிறார். குர்ஆன் அவரை பாராட்டுகிறது. ஒற்றை ஆளாய் ஒரு பெரும் சமுதாயம் சேர்ந்து கொலை பாதக செயல்களில் இறங்குகிற போது ஒரு ஒற்றை ஆளாய் எழுந்து நின்று துணிந்து கேட்கிறாரே, அந்த துணிவை பாராட்டுகிறான் அல்லாஹ் தஆலா. கஅபத்துல்லாஹ்வினுடைய முற்றத்திலே வைத்து உக்பா என்பவன், உக்பத் இப்னு அபீ முஹைத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கழுத்திலே துண்டை போட்டு அவர்களை கொலை செய்ய இருக்கிய போது ஓடோடி வந்து குறுக்கே நின்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனில் உள்ள அதே வார்த்தையை கேட்டார்கள். அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதற்காக நீங்கள் ஒரு ஆளை கொல்வீர்களா? இந்த முஹம்மதை கொல்வீர்களா? ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியான சமூகம் சேர்ந்து ஒரு தவறை செய்கிற போது அந்த தவறை எதிர்த்து ஒற்றை ஆளாக இருந்தாலும் களமாட வேண்டும் என்பதை இந்த ஆயத்துகள் எல்லாம் சொல்லித் தருகிறது. நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்கி போகிற மனப்பான்மை நாளுக்கு நாள் உலகத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நன்மையா எல்லாரும் சேர்ந்து கொள்வார்கள், தீமையா நமக்கு எதற்கு வம்பு. மார்க்கம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஜிஹாத் எது தெரியுமா? அநியாயக்காரர்களுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து பேசுவது, உண்மையை எடுத்து உறக்க சொல்லுவது. இது உலகத்தில் இருக்கிற ஜிஹாதுகளில் எல்லாம் பெரிய ஜிஹாத். அடிக்கடி நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள் உலக பிரபலமான பொன்மொழிகளிலே ஒன்று நாம் செவிமடுத்திருக்கிறோம். ஒரு அநியாயத்தை, ஒரு மானக்கேடான காரியத்தை, ஷரியத்திற்கு புறம்பான விஷயத்தை கண்ணால் காணுகிற போது அதை கையால் தடுக்க வேண்டும், முடியாவிட்டால் நாவால் தடுக்க வேண்டும், கடைசிக்கு உள்ளத்தாலாவது வெறுக்க வேண்டும். அது கூட இல்லை என்றால், அதுதான் கடைசி ஈமானின் கடைசி பகுதி. அதுவும் கூட இல்லை என்றால் அவன் ஈமான் இல்லாதவன் அல்லது ஈமான் சரியில்லாதவன் என்பது அதற்கு பொருள். நன்மையை சொல்ல இங்கே நிறைய பேர் உண்டு. தீமையை தடுக்கவும் தீமையை எதிர்த்து போராடவும் ஷரியத்திற்கு முரணான பெரும்பாவங்கள் நடைபெறுகிற போது அதை தடுக்கவுமான ஒரு சூழல் வேண்டும். அதிலும் உலகம் முழுக்க வாழுகிற முஸ்லிம்கள் தங்களுக்கு இடையில சகோதரர்கள். யாருக்கு என்ன நடந்தாலும், தீங்கு நடந்தாலும், எது நடந்தாலும் குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயம் இன்னொரு பகுதியில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு உண்டு. எங்கோ ஒரு வடகோடியில் தாக்கப்படுகிற ஒரு முஸ்லிம் தென்கோடியில் இருக்கிற முஸ்லிம் துவா செய்தாக வேண்டும். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் லா யத்லிமுஹு வ லா யஹ்துலுஹு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரர், அவன் அவனுக்கு அநீதம் செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிமை கைவிட்டு விடக்கூடாது. இந்த வார்த்தை கவனத்திற்குரியது. லா யஹ்துலுஹு, ஒரு முஃமினை இன்னொரு முஃமின் கைவிட முடியாது. அவன் எங்கோ மக்காவின் ஒரு மூலையில ஒரு முஸ்லிம் இருக்கட்டும், எங்கோ ஒரு ஆசிய கண்டத்தினுடைய கடைக்கோடியில் இன்னொருவன் இருக்கட்டும், ஒரு முஸ்லிமின் தொந்தரவு உலகளாவிய இஸ்லாமிய உம்மத்தின் தொந்தரவு. இந்த அறச்சீற்றம், தகாத செயல்கள் நடைபெறுகிற போது பொங்கி எழுகிற, கொதித்தெழுகிற, அறச்சீற்றத்தோடு எழுகிற அந்த மனப்பான்மை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாய் அருகி வருகிறது, குறைந்து வருகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் முழுக்க நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் அதற்கு சாட்சி. அதுவெல்லாம் அறச்சீற்றம். பாவம் நடக்கிற போது சகித்து கொள்ளாமல் பொங்கி எழ வேண்டும் என்று சில மக்களுக்கு தெரிந்தது. உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பேரணிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில். அதைவிட அழகு என்ன தெரியுமா? பேரணியில் பங்கேற்றவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பல்சமயத்தை சார்ந்தவர்கள், ஏன் சமயமே சாராதவர்கள். இவர்கள் எல்லாம் அணிவகுத்து வந்தார்கள், பதாகைகளை ஏற்றி கொண்டு வந்தார்கள், சேவ் பலஸ்தீன் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள், ஸ்டாப் வார் என்று பேசிக் கொண்டு வந்தார்கள். போரை நிறுத்து கொள்ளாதே என்கிற கோஷம் மின்னதிர பல்வேறு நாடுகளில் ஒலிக்கிறது அல்லவா? அதற்கு பெயர் அறச்சீற்றம், அதற்கு பெயர் பொங்கி எழுகுதல்.